முழங்கால் படியிட்டு நம் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவரே கூடி வரவை பைத்த உம்முடைய மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஏகோவா ஈரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏகோவா ரஃபா மெய் நாங்கள் ஸ்தோதிக்கிறோம். மெய் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். கண்மலையானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ராஜனை மெய் துதிக்கிறோம் அப்பா. மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களை மறவாதவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. வாக்கு தத்தம் பண்ணினவரே மெய் துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சொன்னதை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். தாய் மறந்தாலும் எங்களை மறவாதவரே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. யாவருடைய முழங்கால்களும் உடைய நாமத்துக்கு முன்பாதாக முழங்கக்கூடிய மேலான நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே கிருபைகள் சேராபீன்கள் மத்தியில் ஓய்வின்றி போற்றப்படத்தக்க தெய்வமே மெய் துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்ஷடா என்ற நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை வழி நடத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. போற்றப்படத்தக்க தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி ஆண்டவரே அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்காக பிதாவினிடத்தில் ஆண்டவரே பரிந்து பேசுகிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு தேற்றுவது போ என்னை தேற்றுவார். ஒரு தேற்றுவது போ என்னை தேற்றுவார். ஹல்லேலூயா
எங்களுக்காக மரித்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை சுமந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஜெபத்தையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராக. வருகிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பாக நீங்கள் அழைத்து வாங்க. தேவ கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 134வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடும். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலை
வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவர், என்னை காக்கும் தெய்வம் நீர். அப்பாலை நம் கரங்களை தட்டி நாம் பாடும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
பாடிடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி ஆண்டவரே. துதிகளுக்கு பயப்படத்தக்க தெய்வமே மை நாங்கள் உயர்த்துகிறோம், மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மை நன்றியோடு மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த நாமத்தை உடையவரே மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கண்மலையானவரே மை நாங்கள் உயர்த்துகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம்
தெரிந்தெடுத்தீ என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா போல ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆண்டவரே இந்த பூமியில நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் பரிசுத்த நாமத்தை உடையவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே வானமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் ஸ்தலம் வானமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம் சகலமும் படைத்த என் தேவா நித்திய சிருஷ்டிகரே சகலமும் படைத்த என் தேவா நித்திய சிருஷ்டிகரே பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியில் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்
செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் மதுரமாய் மாற்றுகிற தேவாவுடனே எல்லா விதமான தடைகளையும் மாறட்டும். கவலைகள் மாறட்டும்பா. எல்லா போராட்ட நிலைகளும் மாறட்டும். மதுரமாய் மாற்றுகிற ஆவியானவருடைய வல்லமைக்காய் உமக்கு நன்றிப்பா. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு எதினால். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாம் உடைய சமூகத்தில் நிறைவேற்றப்பட என்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவா, ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதாக.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளதோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே இதுவரையில் நம்மளை நடத்தி எபினேசரே ஒவ்வொரு நாட்களையும் அவர் எபினேசராய் நம்மளை நடத்தி வருவார். உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே என்னை கண்டீரே உங்களை காண்கிற தேவன் நீங்கப்பா. ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே
எங்களோடு கூட நீங்கள் அசைவாடின உம்முடைய கிருபைக்காய் நன்றி. உடைய பிரசன்னத்தை எங்களுடைய மத்தியில் வெளிப்படுத்தின ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிரம்பி வழிய ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளே நாங்கள் நிலைத்து நிற்க உம்மை முழு உள்ளத்தோடு இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. தெய்வக்கரம் கூட இருக்கட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. கொஞ்சம் அந்த சைடு இருக்கிற கொஞ்சம் முன்னாடி வந்துடலாமே எல்லாருமே. ஆமென். அந்த சைடு சங்கிட்டு போக வேண்டிய ஒளிஞ்சிருக்கிறவங்களாம் அங்கே முன்னாடி வந்துட்டேன்னா நல்லா இருக்கும். எந்திரிச்சு வாங்கக்கா, வாங்கக்கா, இங்கிட்ட வந்துருங்கக்கா, முன்னாடி வந்துடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அதனால சரி, கர்த்தர் நல்ல ஒரு கைகளை தட்டிடுங்க சத்தம். ஆமென், ஹல்லேலூயா. சரி கவுனிங்க, சீக்கிரமாக நம்ம அந்த ஆராதனையை ஆமென் முடிச்சாகணும்னு வரும்போதே எனக்கு ஆர்டர். ஆமென், ஹல்லேலூயா. தம்பிமார்களை நிறைய இந்த டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருக்குதான், வேலைகள் இருக்கிறதுனால சில பேர் பஸ்ஸுக்கு சீக்கிரம் போக வேண்டியது இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் மகிமையாக நம்மளை நடத்துவாராக. ஆமென். வருகிற நாளைய தினத்தில் நாம் உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். அதனால் இன்றைக்கி அந்த வார்த்தையோடு கூட ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு நாம் அப்படியே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் நம்ம கடந்து செல்லலாம். எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்குவோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து கூட வாசிப்போமே. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நாளைய தினத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலுக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்த உடனே சில காரியங்களை அவர் துரிதமாய் செய்ய வேண்டிய கட்டாய நிலைகள் அவருக்குள்ள என்ன செஞ்சு இருந்தது. அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை அங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இது அவருடைய பலத்த ஒரு திட்டம். அல்லேலூயா. அதனால தான் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே நிறைய சம்பவங்கள் இருக்குது. நிறைய 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, எம்மா ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. இங்கே இருக்கிற ஒரு சில அங்கே இருக்கிற சீசர்கள் எல்லாருமே பயந்து போய், அங்கே இருக்கிற யூதர்களுக்கு பயந்து போய் ஒரு அறைக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒளிந்து இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கிற தோமா என்ன செய்கிறாரு, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இயேசுலாம் இனிமேல் உயிர்த்தெழ முடியாதுங்க, அது எப்படி இந்த உலகத்திலே நடக்காத காரியத்தை நீங்கள் புதுசாக சொல்கிறீங்கன்னு சொல்லி அவரவர்களுக்குள்ள சில சந்தேகங்கள் எழும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நேரடியாக அங்கே இருக்கிற சீசர்களுக்கு இவர் என்ன செய்கிறார், இவர் எல்லாருக்கும் முன்னாடி காட்சி அளிக்கிறார். இவர் காட்சி அளிக்கிற அந்த சூழ்நிலையில் தான் இவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டைலாக் முக்கியமான காரியத்தை வைக்கிறார். பிதா சொல்லுங்க, என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவர்கள் மேல என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப நல்ல கவனிங்க. அடுத்த கட்ட இலக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன அப்படின்னா, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் சிலுவையை குறித்து தியானித்தது ரொம்ப நல்லது. நாம் சிலுவையினுடைய நிலைகளை குறித்து நிறைய காரியங்களை வருகிற காலங்களில் முன்னாடி நம்ம நிறைய தியானித்திருக்கிறோம். இதே போல் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலையும், ஊழிய காரியங்களையும் நாம் எதை குறித்து தியானிக்கணும் அப்படின்னா, இயேசு சிலுவையில் பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுத்தது மாதிரி பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம என்ன செய்யணும்? நாம் தியானிக்கணும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் அந்த அந்த யோவான் எழுதின அந்த புஸ்தகத்தினுடைய அந்த கடைசி நிலைகளுக்கு பிறகு நீங்கள் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் இருந்து நீங்கள் கடைசி அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட விசேஷித்த காரியங்களை குறித்து மாத்திரம்தான் அங்கே என்ன செஞ்சுருக்கோம்? அதிகமாக எழுதப்பட்டிருக்கும். ஆமேன். நம்மளை மாதிரிலாம் அங்கே சர்ச்சு கிடையாது. அங்கே இருக்கிற சர்ச்சு 3 காரியம்தான். என்ன அப்படின்னா, நீங்கள் விசுவாசியாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அங்கே இருக்கிற சர்ச்சோடைய மெத்தடு. நீங்கள் சீசர்களாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஒரே மெத்தடு தான், ஒரே காரியம்தான். அந்த சபைக்குள்ள நீங்க யாராக இருந்தாலும், நீங்க சிறுவர்களா இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், வேற மூப்பர்களா இருக்கலாம், உடன் ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் ஆதி சபையினுடைய ஒரே அடையாளம் என்னன்னா, அங்க இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள பாத்தீங்கன்னா, இங்க பரிசுத்த ஆவியை பெறுறாங்களோ பெற்றுக்கொள்ளலையோ, நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஞான ஸ்நானத்தை என்ன செஞ்சிடறோம்? இவங்க பெற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, சபையில கடைசி வரைக்கும் அங்கத்தினராய் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம வச்சிருக்கிறோம். இவங்க சர்ச்சை விட்டு போயிட்டாங்கன்னா கூட்டம் என்ன செய்யறது, சர்ச்சை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது இப்படிங்கிற என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சரியாயிடுவாங்க. ஆனா ஆதி சபை அப்படி கிடையாது. நீங்கள் சபைக்குள்ள இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சபைக்குள்ள இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்தை நீங்கள் இன்னைக்குமே தென்கொரியா சர்ச்சில் இன்றைக்குமே அந்த 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 நடைமுறைகளை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க. 12 லட்சம் பேருக்கு மேலே அந்த சர்ச்சில் இருந்தாலும் ஒருத்தவங்க ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவங்க 2 பேரை சீசர் ஆக்குனாத்தான் அவங்க என்ன செய்ய முடியும்? ஞானஸ்நானமே பெற முடியும். கேட்கும்போதே அந்த சட்டத்திட்டத்தை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? அந்த சர்ச்சில் 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே இப்போவும் நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டுமேனால் 2 பேரை நீங்கள் ரட்சிக்கப்பட வச்சிருக்கணும், சீசர்களாய் மாற்றிருக்கணும். அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற யாரையுமே அவங்க விசுவாசி என்று அவங்க அழைப்பது இல்லை. அவங்க எப்படித்தான் அழைக்கிறாங்கன்னா, அவங்க சீசர்கள் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இத்தனை வருஷமாக நம்ம உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுறோம். இத்தனை வருஷமா உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிறகு நாட்களை நம்ம ஒவ்வொரு ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் சபைக்குள்ள நான் அங்கத்தினராக இருக்கிறேன், எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்கிற கட்டளை இருக்கிறது. இந்த கட்டளையின்படி நான் கண்டிப்பா கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள எழும்பி இருக்குதா? ஆமென். அப்போ ஆதி சபையினுடைய முதல் அடையாளமே இதுதான். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறது தான். ஆமென். இயேசு கிறிஸ்து வந்த உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாவன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை அவர் தொடங்குகிறார். என்ன செய்கிறார்? நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த நாட்களில் உங்களுடைய மனதுக்குள்ள மாத்திரம் இல்லை, உங்களுடைய முழங்கால்களில், உங்களுடைய தனி ஜபங்களில் நீங்க வெளிப்படுத்த வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய நிலைகளில் இருக்கிற உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, எனக்கு இந்த அடையாளம் கண்டிப்பாக இருக்க வேண்டுமானால் இது எனக்கு கொடுத்துருங்கன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் நீங்கள் பாருங்களேன், முதல்ல எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு பிறகுதான் ஞான ஸ்நானமே எடுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு பிறகுதான் என்னதான் கிடைக்குது? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், நாம் ஞானஸ்நானம் பெற்றுமே 10 வருஷம் 20 வருஷம் ஆகியும் நம்ம எப்படி தானே செய்கிறோம்? அப்போ சபைக்குள்ள ஒரு ஒழுங்குகளை நம்ம ஏன் கொண்டு வர முடியலை அப்படின்னா, நாம் சரியான நிலைகளில் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாததுனால அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளால் என்ன செய்ய முடியல. அவர் நடத்தினா இந்த கட்டுப்பாடு அழகாக இருக்கும். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியை பெற்றார், ஞான ஸ்நானம் பெற்றார், தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன்னு சொன்னாங்க. இவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கிற நிலைகளெல்லாம் சீசர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றார், நாமளும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நிலைகள்லையும் நீங்கள் வேதத்தை ஆதி சபையினுடைய நிலைகளை ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து பாருங்களேன். நீங்கள் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் நீங்கள் 15வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொள்ளுங்க. நேரம் இல்லை இல்லையா, நமக்கு இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான். ஆமேன். அவங்கள சீக்கிரம் 7:35 பஸ் அவங்களுக்கு, அதனால நான் எவ்வளோ சீக்கிரம் சொல்லணுமோ நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 11:15 ஆதி நாட்களில் இறங்கின அந்த வல்லமையை போலவே அவங்களுக்கு என்ன, புறஜாதிகள் மத்தியில் என்ன செஞ்சான், இறங்கிருச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு கண்ட அதே அசைவை புறஜாதிகள் மத்தியில இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. இதற்கு பிறகு இவர் சொல்லி கொடுக்கிறாரு, நாம் யோவானால் பெற்ற ஞானஸ்நானத்தை போலவே நம்ம இயேசு கிறிஸ்துவால் ஞானஸ்நானம் பெற்றோமே, அதே மாதிரி இந்த புறஜாதிகளும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்ப 2 ஞானஸ்நானத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஊழியக்காரர் மூலமாய் கொடுக்கிற ஞானஸ்நானம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பலாயிரக்கணக்கான மடங்கு எதுல முக்கியம் அப்படின்னா, தேவனால் கொடுக்கிற பரிசுத்த ஆவியில கிடைக்கிற ஞானஸ்நானம். அல்லேலூயா. நீங்கள் உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் உயிர்த்தெழுதலோடு கூடிய இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்திலையும் நீங்க என்ன செய்யணும், விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க இந்த கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தில் நீங்க செய்கிறார். ஆமென். அவர் தான் தெய்வம்னு தெரிஞ்சும், இவர் எனக்குள்ள ஆவியானவராக உள்ள வருகிறார் என்கிறத தெரிஞ்சும் இந்த நாள் வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியமா வேகமா பாருங்களேன். நீங்க பாருங்களேன், 42வது அதிகாரத்தில் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு சபை எப்படி இருக்கு பாருங்க. அவங்க நீங்க எழுதி கொள்ளுங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கரெக்டாக வாழணும்னு விரும்பினாங்களா? அதே 42வது அதிகாரத்தில் சபைக்குள்ள உள்ளவர்களோட ஒரு குடும்ப ஐக்கியமாய் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, உறவுகளாய் வாழ ஆரம்பிக்கிறாங்களா? அல்லேலூயா. நான் இங்கே சொன்னான்னு தெரியல. நீங்கள் வேணா சாப்பிட ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு போகலாம், தூங்குறதுக்கு ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு போகலாம். ஆனால் சபை என்பது ஒரு குடும்பம் என்பதை ஆதி சபை நிரூபித்து காமிச்சிச்சு. அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாரும் குடும்பம் என்பதா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நிச்சயமா வெளிப்படுத்தி காமிப்பார். நீங்க புரிந்து கொள்ளுங்க. இதே சபைக்குள்ள அந்த ஆவியானவர் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க டெய்லி என்ன செய்யறாங்க, அப்பம் விட்டு அவங்க சாப்பாடு சாப்பிடுகிற நிலைகள், அந்த ஒழுங்குகளை அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கொண்டு வர்றாங்க. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் செய்யறதுல கரெக்டா இருக்கிறாங்க. ஆவியானவர் உள்ள வந்த உடனே ஜெபம் பண்றதுல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. அற்புத அடையாளங்களை அடிக்கடி பார்க்குறாங்க. இந்த சபையில் என்ன நடக்குது, அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஆமென். கபடம் இல்லாத இருதயத்தோடு அந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். நீங்கள் 47வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, புறஜாதியா இருக்கிற ஜனங்களிடத்தில் இவங்க தயவு பெற்று இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவி உள்ள வந்தா என்னென்ன சபைக்குள்ள நடக்குதுங்கிறத பாருங்களேன். அல்லேலூயா. மாறுபாடான சந்ததிகளை விட்டு, மாறுபாடான செயல்பாடுகளை விட்டு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் விலகி இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்குரிய பாவத்தை விட்டு இவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுனால இவங்க விலகி இருக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் ஒரே இருதயமும் ஒரே மனசும் உடையவர்களா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சபை. இப்படித்தான் ஆதி சபை என்ன செஞ்சிருக்கு. அல்லேலூயா. எல்லாருமே பாடுகளை சந்தோஷமாய் அனுபவித்தார்கள். அல்லேலூயா.
அப்ப ஆதி நாட்கள்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே சபை ஒரு மாறுதலான காரியத்தை கடைபிடிக்குதா? இதைத்தான் இந்த நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். என்னன்னா, அந்த பின்மாரியின் அபிஷேகத்தை எங்க சபைக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ஆண்கள், பெண்கள், இங்க இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆதி நாட்களை போல இந்த நாட்கள் இருக்காதா? அப்படி வருகிறப்போ சபை ஒழுங்குகளை கடைபிடிக்குமே, சபை ஆவிக்குரிய நிலைகள்ல மாறுமே, சபை ஒரு குடும்பமாய் மாறுமே, சபைக்குள்ள ஜாதி பார்க்க மாட்டாங்களே, சபைக்குள்ள ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாங்களே, நீ பெரியாள் நான் பெரியாள், நீங்க இப்படி நாங்க இப்படிங்கிற அந்த உணர்வுகள் வராதே. அல்லேலூயா. சொன்னாங்களா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எதுவுமே இல்லைங்கிற அந்த 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 என்ன சொல்றது, ஒரே குடும்பம் என்கிற அந்த ஐக்கிய நிலைகள் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க அப்படி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்லேலூயா. இனி கிட்டத்தட்ட சரியாய் ஒரு 50வது நாள் வருகிறப்போ, நாளைய தினத்திலிருந்து 50வது நாள் வருகிறப்ப தான் பெந்தகோஸ்தே நாள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அதை அனுசரிப்பாங்க. நீங்கள் இப்போ காலண்டரில் குறித்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் இருந்து நாளைய தினம் முதல் நாள், நாளைய தினத்திலிருந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 50வது நாள் வருகிறப்போ அது பெந்தகோஸ்தே நாள். நீங்கள் முதல் அதிகாரத்தை, அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 40 நாள் எல்லா சீசர்களிடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் போய் அவர் உயிர்த்தெழுந்த அந்த காட்சியை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அந்த 40வது நாள் வருகிறப்போ இவங்க எல்லாரையும் ஒருமனப்பட வைக்கிறார். இதோடு அவர் பரமேறி என்ன செய்கிறார், பிதாவின் இடத்துல போகிறார். நீங்க வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் எதை காட்டுகிறது அப்படின்னா, பிதாவின் இடத்துல அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற நிலைகள்ல இவங்க காத்திருக்கிற உணர்வுகளை காட்டுகிறது. முதல் அதிகாரம் சபை இந்த காரியத்தை கடைபிடிக்கணும்னா காத்திருந்து பாருங்க. 2வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவத்தை நீங்க என்ன செய்யலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அதே 2வது அதிகாரத்துல 3000 பேர் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென் அல்லேலூயா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களே, இந்த ஈஸ்டர் முடிஞ்சு கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு விசுவாசிங்களே. இப்போ பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியில் நிரப்பப்படுகிற அந்த நாட்களில் யாராவது ஒரு வியாதியஸ்தர்கள் யாராவது ஒருத்தர் சபைக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கிறீங்களே, அவங்களுடைய கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படுதுன்னு வச்சுக்கிறீங்க, சபைக்கு ஜனங்கள் வேகமாக ஓடி வர ஆரம்பிப்பாங்களா? இதுதான் அந்த நாட்களில் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ சபையில் இருக்கிற 120 பேரும் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே அதை பார்த்த ஜனங்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாங்களா? யாரோ ஒருத்தர் அல்ல, அங்க இருக்கிற 120 பேரும் கர்த்தருடைய ஆவியில அவங்க என்ன செஞ்சப்பட்டாங்க, நிரப்பப்பட்டாங்க. அல்லேலூயா. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறதுனால நம்ம வீட்டில் சாப்பாடாக்குறோம். நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேருக்கு சாப்பாடாக்குவோம்? 4 பேருக்கு என்ன செய்வோம்? தோசை சுட்டா சொல்லுங்களே. ஆமா, நாளைக்கு ட்ரெஸ் எடுத்தோம்னா எல்லாமே எத்தனை பேர் தான் எடுப்போம்? ஒருத்தரை ஒதுக்கிறோமா, 2 பேரை ஒதுக்கிறோமா, 3 பேரை ஒதுக்கிறோமா? சொல்லுங்களே.
அப்ப இது குடும்பம் என்றால் இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க கர்த்தருடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இங்க இருக்கிற எல்லாருமே என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும்ல. ஆமாவா இல்லைங்களா? அந்த நாள் என்னைக்கு வருகிறதோ அந்த நாள்ல நீங்க ரட்சிப்பினுடைய நிலைகளையும் பாருங்களேன். ஏதோ ரோட்ல போறவங்க, வீதியில போறவங்க, இவங்க எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நிக்கிறத நீங்க என்ன செய்வீங்க? ஆமென். இதத்தான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து விரும்பி சீசர்களிடத்துல சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தரிசனத்தை அவர் நேரடியா சீசர்கள் தரிசனத்தை பார்க்குறாங்க. இதை நேரடியா பார்த்த அன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறார்? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பணத்தை குறித்து, வேலையை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுறதை விட ஒரு சபைக்கான இந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு பாருங்க. கர்த்தர் மற்ற காரியங்களை உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நம்ம எசேக்கியான ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. எசேக்கியா ஃப்ரான்ஸ் அந்த அண்ணன் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய தினகரன் ஐயா இருக்கிறாங்க இல்லையா, அந்த தினகரன் ஐயா தன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய நகை, பணம், யார் யார் அங்கேருந்து அவங்க குடும்பத்திலேருந்து சம்பாதிச்சு கொடுக்குறாங்களோ இது எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சிட்டார்? ஊழியத்துக்காக கொடுத்துட்டார். நாளைய தினத்தில் ஈஸ்டர் பண்டிகை. கையில் ₹1 பைசா இல்லை. ஊழியத்துக்கு போயிட்டு இவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. வந்த உடனே வீட்டுக்காரம்மா சொன்னிச்சான், வீட்டில் இருக்கிற பிள்ளை எல்லாருமே சேர்ந்து என்னம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, ஈஸ்டர் பண்டிகை வந்துருச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்காரம்மா வந்த உடனே சொன்னிச்சான், எங்கெங்கே சம்பாரித்து கொடுக்குற பணத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிட்டியே? ஊழியத்தில் போட்டுறீங்க. வீட்டில் ₹1 காசு இருக்க விட மாட்டேங்கிறியே, எல்லாத்தையுமே நீங்கள் ஊழியத்தில் போட்டீங்க. இப்போ ஈஸ்டருக்கு பிள்ளைங்க என்ன செய்ய கேட்குறாங்க? ட்ரெஸ்ஸு கேட்குறாங்களே, நீங்கள் எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீன்னு கேட்ட உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை. காசு இவர்கிட்ட என்ன செய்யலை, இல்லை. இப்போ நேராக போனாராம். அவர் சொன்ன சாட்சி, அவர் நேரடியாக அவர் இருந்த டயத்தில் சொன்ன சாட்சி, நேராக தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஆண்டவரே, நான் வேறு யார்ட்டையும் போய் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு தர முடியும், உங்ககிட்ட நான் கேட்குறேன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறார்? கேட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை பெற்ற உடனே எப்படி அந்த நிலை மாறுதுன்னு பாருங்கள். நேரடியாக ஒரு தேவதூதன் வந்து முன்னாடி வந்து நின்னாராம். அவர் சொன்னாராம், உன்னுடைய பழைய பெட்டி இருக்குல்ல, அந்த இரும்பு பெட்டி, அதை போய் நீ திறந்து பாரு அப்படின்னு சொன்னாராம். அவரும் பாருங்க, அந்த நாளில் அன்னைக்கு தான் போய் அந்த பெட்டியெல்லாம் எடுத்து என்ன செஞ்சிருக்கிறார்? சில காரியங்களெல்லாம் பார்த்துட்டு சும்மா பழைய துணிமணி தான் இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் வந்திருக்கிறார். இப்போ சொன்ன உடனே அதை வார்த்தையை அவர்கிட்ட சொல்கிறாராம், தேவதூதன்கிட்ட சொன்னாராம். இவர் என்னன்னா, என்ன ஆண்டவரை இருக்க போகுது, அங்கே என்ன இருக்க போகுது, பழைய துணிமணி தான் இங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ சொல்லி முடித்த உடனே நீ போய் பாருன்னு சொன்ன உடனே இவர் எந்திரிச்சு போய் பார்த்தாராம். இவ்வளவு பெரிய கட்டு பணம், அவ்வளவு அடுக்கு பணம் என்ன செஞ்சான்? அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அனுபவம், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு அனுபவம் அது. இவ்வளவு அடுக்கு பணத்தை அந்த பெட்டிக்குள்ளேருந்து அவர் என்ன செஞ்சுருக்கிறார்? இது நான் வைக்கவே இல்லையே, எப்படி இது கிடச்சிச்சின்னு சொல்லி நேர தேவனுடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்திட்டு வேற வீட்டுக்காரம்மாட்ட சொன்னாராம், வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ என்ன செஞ்சுக்க, நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையை மாத்திரம் இவர்கள் பெற்றுக்கொள்ளாதிருந்தா அந்த நாளில் நடக்கிற ஈஸ்டராகவே அவங்களுக்கு என்ன செய்யாது, டெய்லி அந்த நேரத்தில் திட்டிக்கிட்டே ஈஸ்டருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க. ஆமென். இப்போ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே ஆவியில் நிரம்பி ஜெபித்திருக்கிறார். இந்த ஜெபத்தினுடைய பிரதிபலிப்பாக இங்கிருந்து தேவதூதன் அனுப்பியிருக்கிறார். இப்போ நேராக போய் மீனை போய் பிடி, மீனுக்குள்ளே என்ன இருக்கும், காசு இருக்கும், நேராக கொண்டு போய் வரிய கட்டுன்னு சொன்னது மாதிரி நேராக போய் நீ பெட்டியை பாரு, பெட்டிக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அதை வச்சு நீ என்ன செய்ய, இந்த விழாவை கொண்டாடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையை ஒரு சபையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த சபைக்குள்ளே இருக்கிற யாரும் பின்மாற்றத்துக்குள்ளே போக மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இயேசுவை விட்டு விலகிட மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்களா? இன்னும் நம்ம அதிகாரத்தை விட்டுக்கே நம்ம என்ன செய்யலை. அதிகாரத்தில் என்ன சொல்லுங்க, அதிகாரத்தில் என்ன காத்திருந்தாங்க. நம்ம இன்னும் அதிகாரத்துக்குள்ளேயே நம்ம என்ன செய்யலை. அடுத்துதானே 2வது அதிகாரம்.
ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்போ அதிகாரத்துக்குள்ள போறாங்க, 2வது அதிகாரத்துக்குள்ள போறாங்க, 3வது அதிகாரத்துக்குள்ள சப்பானி என்ன செய்யறான்? நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அதிகாரத்தில் காத்திருக்கிறாங்க, சொல்லுங்க. 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. 3வது அதிகாரத்தில் அற்புத அடையாளங்கள் என்ன செய்யறாங்க? பார்க்குறாங்க. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்போ நாம வர்றோம், சர்ச்சில் உட்காந்துருக்கிறோம், ஆராதனையை கேட்குறோம், அதோட நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆனா இங்க 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 இவங்க செஞ்ச காரியத்தினுடைய அனுபவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில போறப்போ முதல் படியில கால் வச்சா தான் 2வது படியில கால் வைக்க முடியும், 2ல வச்சா தான் நம்ம 3ல என்ன செய்ய முடியும். இப்ப நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா, காத்திருக்க கூடாது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கூடாது. ஆனா சப்பானி எந்திரிச்சு என்ன செய்யணும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்ப நீங்க 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 3வது அதிகாரத்துக்குள்ள வரணும்னா முதல்ல நம்ம அதிகாரத்துல காத்திருப்போம். ஐயோ மற்ற சபையெல்லாம் செய்யலைங்க, செய்ய வேணாம், நம்ம செய்வோம். ஆமே, ஆமாவா இல்லைங்களா? 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் மிரட்டுறாங்க, மிரட்டுறாங்க. இவங்க யாருக்கு என்ன செய்யல? பயப்படல. நேராக வர்றாங்க, வந்து அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல சொல்றாங்க, நாங்க பயப்பட கிடையாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் ஒருமனப்படுறாங்க, கூடி ஜெபிக்கிறாங்க. மறுபடியும் அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை உயிர்த்தெழுந்த பிறகு சொல்லுகிறார். அந்த சொல்லுகிற காரியத்தின்படி இவர்கள் காத்திருக்கிறார்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் விட்ட அந்த நாளிலிருந்து இவர்கள் செய்ய துவங்குகிறார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வேலை என்னன்னா, அவர் ஊழியம் செய்கிறதல்ல. இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம் என்னன்னா, நம்மளை செய்ய வச்சு அவர் நமக்கு உந்துகோலாய் இருப்பது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்கக்கா, அனனியா சபீலா நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க தான். சொல்லுங்க, நல்லவங்களா கெட்டவங்களா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டேன்னு சொன்ன அன்னைக்கே செத்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அங்கே ஊழியக்காரர் சொல்றாரு, நீ என்னம்மா பரிசுத்த ஆவியானவரையே துக்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொன்ன உடனே ஹார்ட்ல வெடிச்சு செத்து போயிட்டான்னு வச்சுக்கிறீங்களே. நம்ம எத்தனை முறை அவரை துக்கப்படுத்திருக்கோம்? என்னைக்காவது நமக்கு அந்த மாதிரி ஒரு என்னம்மா இப்படி ஆவியானவர், அதெல்லாம் பார்த்துக்கலாம், மன்னிப்பு கேட்டால் நமக்கு என்ன செஞ்சிடும்? பாதி சபையில் இருக்கிற அந்த ஜனங்கள் எப்படி வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே தேவனுடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்குது. அங்கே இருக்கிற ஆவியானவரை ஒரு நிலையில கூட நம்ம துக்கப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற மனநிலைகள் அங்கே என்ன செஞ்சிருக்குது. அன்னைக்கு நடந்த சபையினுடைய செயல்பாடு எப்படின்னா, போதகர் நடத்தலை, மூப்பர்கள் நடத்தலை, சபையை நடத்தினது யாரு? ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒரு ஆசை, எனக்கு இருக்கிற ஆசையில் என்னன்னா, வந்த உடனே சர்ச்சுக்கு வந்தோடனே முதல்ல என்ன செய்கிறோம்? சோத்திரம் சொல்கிறோம். 2வது ஒரு பாட்டை பாடுறோம். 3வது ஜெப குறிப்பு நடத்துகிறோம். 4வது சாட்சி சொல்ல வைக்கிறோம். 5வது சொல்லுங்களேன், அடுத்து அறிவிப்புகளை வாசிக்கிறோம். அடுத்து காணிக்கையை எடுக்கிறோம். அடுத்து மெசேஜை கொடுக்குறோம். ஆமாவா இல்லைங்களா? அப்போ எப்போ நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி சொல்கிறோமோ அப்போத்தான் சர்ச்சு முடிஞ்சு. ஆனால் ஆவியானவருடைய அசைவாடுதல் வந்தால் இப்படி இருக்காது. ஆவியானவருடைய அசைவாடுதல் வந்தால் ஒரு பாட்டு தான் பாடுவோம். அந்த சர்ச்சில் அன்னைக்கு மெசேஜ் இருக்காது, அந்த சர்ச்சில் அன்னைக்கு காணிக்கை இருக்காது, அந்த சர்ச்சில் அன்னைக்கு சாட்சி இருக்காது. அந்த ஆவியானவருடைய மகிமைக்குள்ள சபை நிரம்பிருச்சு அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். இங்கே இருங்க, நீங்கள் நடத்திக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு உறுதிக்கோட்டை சர்ச்சில் போய் நான் நடத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லி, நான் நடத்திட்டு வந்ததுக்கு பிறகும் அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் கதறிக்கொண்டே இருப்பீர்கள். இங்கே இருக்கிற எசேக்கியேல் பிரதர்கிட்ட, ஏன் பிரதர் நீங்கள் போகலைன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், என்னால் எந்திரிச்சு போக மனசே இல்லை பிரதர். இப்போ இந்த ஆவியானவருடைய மனநிலையில விட்டு எந்திரிச்சு போக எனக்கு மனசு வரலன்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து அழுது ஜெபிக்கிறாங்க பாருங்க. இதுதான் அவர் நடத்துத வழி நடத்துத.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இந்த நாளுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த நாளுக்காக தான் நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாளுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இதைத்தான் அவர் சொல்லிட்டு போனாரு. நீங்க பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? ஊதுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமென். பலவிதமான அற்புதங்களை பார்க்குறாங்க, பலவிதமான அதிசயங்களை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மந்திரவாதிகளுடைய எல்லா புத்தகங்களையும் எரிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க, செத்து போனவங்க எழுந்திருக்கிறாங்க. இது எல்லாம் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் அஸ்திபாரமே என்னதான்? அல்லேலூயா. என்னுடைய ஆசை இதுதான். உங்களுக்குள்ள என்ன நடக்கணும்? கர்த்தருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களானால் ஒரு சபைக்குரிய நிலைகளில் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தங்களையே மறந்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நீங்கள் இங்கே நினைக்கிறீல்ல, ஐயையோ ஒரே ஒரு நாள் தாங்க லீவு எங்களுக்கு, அன்னைக்கு நாங்கள் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைப்பீங்க இல்லையா? இல்லை, மறுவாரம் நீங்கள் குடும்பமாகவே இங்கே ஒடியாந்துருவீங்க. இந்த இடத்துல கிடைக்கிற சந்தோஷம் வேறு எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நிறைய இருந்தாலும் பேச முடியாது. கர்த்தர் நல்லவர். எழுந்துருங்க, அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அப்படியே கேளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. இன்னைக்கு நீங்கள் சிலுவையை குறித்து தியானித்தது உண்மை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே சிலுவை தியானத்துக்குரிய அந்த வார்த்தைகளை நான் வேகமாக குறிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சாவியானவர் என்ற பேசின வார்த்தை இதுங்கிறதுனால இதை உங்களிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு சபை கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி அது நடத்தப்பட வேண்டும். பிரதர், சிஸ்டர், இந்த நாளில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏங்குகிறார், இயேசு ஏங்குகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு சபையைப் போல நம்மளுடைய சபை மாற வேண்டும் என்று சொல்லி ஆதி சபை இந்த அடையாளத்தோடு கூட அந்த காலங்களில் சபையை நடத்தினதென்றால் நாங்களும் அந்த மாதிரி நடத்தப்படணும்ப்பா. நாங்களும் நடத்தப்படணும் ஆண்டவரே, நாங்களும் நடத்தணும்ப்பா. 120 பேர் ஒருமனப்படுகிறார்கள். 120 பேரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிறார்கள். இங்கே இருக்கிற யாரும் அந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லவில்லை. 120 பேரும் பெற்றுக்கொள்கிறாங்க. மற்றவர்கள்லாம் இங்கிருந்து வந்து பார்க்குறாங்க, வேறு நாட்டவர்கள் பார்க்குறாங்க. தங்கள் மொழிகளிலே அவர்கள் பேச துவங்கின போது அங்கே இருக்கிற எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இது எப்படி இவங்க பேசுகிறாங்க? இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா? எங்களுடைய மொழியை இவங்க எப்படி பேச முடியும் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே ஆச்சரியத்தோடு அவர்கள் பார்க்க துவங்குகிறார்கள். அங்கே சிலர் குழம்பி சொல்கிறாங்க, மதுபானம் அடிச்சிருக்கலாம், குடிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே பேதுரு எழுந்து சொல்லுகிறார், இது காலை வேளை, இது குடிக்கிற நேரம் அல்ல. நீங்க நினைக்கிறத மாதிரி நாங்க குடிச்சிட்டு புலம்ப கிடையாது. நீங்க ஆதி நாட்கள்ல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடையாளத்தினுடைய வசனத்தை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களிடத்துல சொல்லுகிறார். இந்த அடையாளத்தோடு தான் இந்த ஆவியானவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் நீங்க ஆதி சபைக்கு நேர திரும்பி பாருங்க. ஆதி சபைக்கு நேரம் வாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை சபை பெற்றுக்கொண்டுச்சு. நீங்கள் விசுவாசியா இருக்க வேண்டுமானால், நீங்கள் சீசர்களாய் இருக்க வேண்டுமானாலும், நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமானாலும், ஊழியக்காரராய் இருக்க வேண்டுமானாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் அடையாளம். நீங்க பாருங்களேன், 7வது அதிகாரத்துல அங்க இருக்கிற பேதுரு சீசர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு பேசுறாங்க. சமைக்கிறதுக்கு ஆட்களை ரெடி பண்றாங்க, மற்ற காரியங்களுக்கு ஆட்களை ரெடி பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட 7 பேரை நியமிக்கிறாங்க. 6வது அதிகாரத்துல
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட 7 பேரை நியமிக்கிறாங்க. அவங்கள தான் இங்க சமையல்காரரா வைக்கிறாங்க. அங்கதான் பந்தி விசாரிப்பு காரியங்களை நடத்துகிறவர்களாய் வைக்கிறாங்க. அங்க இருக்கிற பிலிப்பு, அதுக்குள்ள இருக்கிற ஸ்தேவான் எழுந்திருச்சு வெளியில போய் ஊழியம் செஞ்சு பெரிய பெரிய அற்புதங்களை இயேசுவுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக செய்யறாங்க. அதன் நிமித்தம் சபை வளருகிறத நம்ம என்ன செய்யறோம்? இருதயத்துல குத்துண்டவர்களாய் கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அக்கா, பிரதர், இருதயத்துல ஒரு உந்துதல் வராதா? அன்னைக்கு இருதயத்துக்குள்ள ஒரு உந்துதல் வராதா? நாங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. பல வருடங்கள் ஆகியும் நாங்கள் இன்னும் சபையாராய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையே. நாங்களும் பெற்றுக்கொள்ளணும். நாங்களும் வீட்டில் போய் ஜெபிக்கிறப்போ என் பிள்ளைகளும் நானும் என் கணவனும் என் மனைவியும் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஏக்கம் இருக்காதா? சபையில் நாங்கள் அப்படி ஆராதிக்கும் போது ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்கிற உணர்வுகள் உங்களுக்குள்ள இருக்காதா? தனியா ஜெபிக்கிறப்போ நான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்காதா? ஆண்டவர் அந்த தாகத்தை உங்களுக்குள்ள வெளிப்படுத்துவாராக. ஆண்டவர் அந்த தாகத்தை வெளிப்படுத்துவாராக. இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இதுவரைக்கும் எனக்கு தெரியலன்னு கூட சொல்லலாம், ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட பேசி இருக்கிறார். இனி இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாறுதல் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க ஆமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. சொல்லுங்க அப்படியே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஆமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. சொல்லுங்க அப்படியே. ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறோம். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. அவ்வளவுதான். ஆமா, வல்லமையை, ஊற்றுமையா அமீன், தாகத்தோடு காத்திருக்கிறோம் நாங்கள், தாகத்தோடு காத்திருக்கிறோம். அமீன், தாகத்தோடு காத்திருக்கிறோம். அமீன், நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அமீன். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை. சொல்லுங்க. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை. நாங்கள் தாகத்தோடு, அவ்வளவுதான். நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உங்க வல்லமையை. கேளுங்க அப்படி. ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு ஜெபமனுங்க. அம்மே, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகத்தோடு காத்திருக்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். இந்த ஒரு வரி அப்படியே சொல்லி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே.
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உங்க வல்லமையை. அவ்வளவுதான், எங்களை நிரப்பிடுங்கப்பா. எங்க சபையை நிரப்பிடுங்க ஆண்டவரே. எங்க சபையை நிரப்புங்கப்பா. எங்க சபையை நிரப்பிடுங்க ஆண்டவரே. தாகத்தோடு காத்திருக்கிறோம். இங்க உயிர் தெளிந்து வந்து சீசர்களிடத்துல பேசின வார்த்தை, ஆமா, நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்படி போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே. ஜபமா மாறட்டும் அப்படியே. அம்மா மிதந்து மிதந்து மகிழனுமே. நிரப்பிடுங்கப்பா, நிரப்பிடுங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்பிடுங்க, பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஆமா, வற்றாத ஜீவ நதியாக ஏசையா உங்க வல்லமையை கொடுங்கப்பா. வல்லமையினால சபையை நிரப்புங்க ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. அமேன். ஜீவ தண்ணீரே நன்றி. வற்றாத நதியாக அம்மை. இப்படி ஒரு ஏக்கத்தை கொண்டு வரலாம்ல ஆண்டவர். ஆதி சபையை முதல்ல நான் உருவாக்குகிறப்போ அது இருந்த அந்த முழு எனக்குண்டான திருப்தியை இன்னைக்கு இருக்கிற சபைகள் அதை வெளிப்படுத்தலைன்னு சொல்லி ஆவியானவருடைய மனதுக்குள்ள ஒரு ஆழமான கவலை இருக்கலாம்ல. இந்த நாள்ல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை காண்பிச்சு கொடுக்கிறப்போ, ஏன் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கவலையை மாற்றுகிற ஒரு சபையாராய், கவலையை மாற்றுகிற ஒரு குடும்பத்தாராய், அந்த கவலையை மாற்றுகிற ஒரு மனிதனாய் நான் இருப்பேன் ஆண்டவரேன்னு நம்மளால ஏன் சொல்லக்கூடாது? ஏன் நம்ம உச்சரிக்க கூடாது? ஆண்டவர் ஆதி சபைக்குள்ள ஒரு சின்ன குறைய கூட பார்க்க முடியல. அந்த குறைய பார்த்து அந்த நபர்களிடத்துல சொன்ன உடனே இருதயம் குத்துண்டவர்களாய் மறிக்க துவங்கி விட்டார்கள். எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரை, எங்க சபைக்குள்ளேயும் ஆதி சபைக்குள்ள இருந்த அந்த உணர்வுகள் வெளிப்படுவதாக, எங்க சபைக்குள்ளேயும் வெளிப்படுவதாக. எனக்குள்ள வரட்டும்னு கேளுங்க. எனக்குள்ள உண்டாவதாக, எனக்குள்ளேயும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள உண்டாக எங்களுக்குள்ள உண்டாகட்டும். கர்த்தர் உங்க இருதயத்துக்குள்ள பேசட்டும். ஒரு நிமிஷம் நான் அமைதலா இருக்கிறேன். நீங்க துதிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார்.
இந்த நாளுக்கு பிறகு ஒரு பெரிய மாறுதல்களை கர்த்தர் நம்ம சபைக்கு தருவாராக. கர்த்தர் நம் சபைக்கு தருவாராக, நமக்குள்ள தருவாராக. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். ஆமென். நாம மகிமைப்படுவதாக. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபையும் உடைய வல்லமையும் அபிஷேகத்தை அனுபவிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.